சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தந்தையே, தாங்களா? இந்த நேரத்தில் தாங்கள் இங்கு வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனது அந்தப்புறத்திற்குத்தான் சென்று கொண்டிருந்தேன். இங்கு நீ நின்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். தந்தையே, தாங்கள் வந்து வெகு நேரமாயிற்றா? சில நொடிகள் என்றாலும் நீ தீவிர சிந்தனையில் இருக்கிறாய் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி எதை பற்றி இந்த அளவுக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? அது ஒன்றுமில்லை தந்தையே. ஒன்றுமில்லாததற்கு இந்த அளவிற்கு நீ இரவு கண்விழித்து உறங்காமல் தவித்துக் கொண்டிருப்பதற்கு அவசியமில்லையே. அதை பற்றி தங்களிடம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன். எதை பற்றி என்பதை இப்பொழுது நான் சொல்லட்டுமா? நீ உன் தங்கை மலர்கொடியை பற்றித்தானே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? தந்தையே, இதில் வியப்பதற்கு ஏதுமில்லை கிள்ளிவளவா. சில நாட்களாகவே உன்னிடம் சிறு குழப்பம் தெரிகிறது. அவளது நிச்சயதார்த்த பணிகள் நடக்கும் பொழுது நீ அவளை தேடி சென்று விளையாடிக் கொண்டு கலகலப்பாக இருக்க வேண்டும். ஆனால் நீ அப்படி அல்ல. ஆடை அணிகலன்களை பார்வையிட்டு தேர்ந்தெடுக்கும் நேரத்திலும் நீ இயல்பாக இல்லை. உன் தாயும் வியாபாரியும் பேசிக் கொண்டிருந்ததை கூர்ந்து கவனித்துக் கொண்டு அதையே ஆய்வு செய்து கொண்டிருந்தாய். தந்தையே, இந்த பரந்த சாம்ராஜ்யத்தை தாங்கள் எப்படி அரசாள முடிகிறது என்று நான் நினைத்து பார்த்ததுண்டு. அமைதியாக இருந்து கொண்டே அனைவர் செயலையும் கூர்ந்து கவனிக்கும் தங்கள் ஆற்றல்தான் அதற்கு காரணம் என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன். இப்பொழுதாவது உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லலாம் அல்லவா? நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மலர்கொடியின் வார்த்தைகளில் இருந்த பொருளை நீங்களே கவனித்திருப்பீர்கள். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் என்ன பொருள்? என்ன பொருள்? நான் தேர்ந்தெடுக்கும் வாழ்க்கை எனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை குறிப்பால் உணர்த்திவிட்டாள். அடுத்து உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடிதானே நடந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன பொருள்? என்ன பொருள்? எங்கள் விருப்பப்படி வாழ விடமாட்டீர்களே என்பதுதானே பொருள். அடுத்தடுத்து பிறந்த வீட்டிலேயே வாழ்ந்து விடலாமா என்று தோன்றுகிறது என்றால் அதற்கு பொருள், நான் நினைத்த வாழ்க்கை எனக்கு அமையாத போது நான் ஏன் எங்கோ செல்ல வேண்டும்? இங்கேயே இருந்துவிட்டு போகலாமே என்பதுதானே பொருள். ஆஹா, என் அன்பு செல்வமே, எவ்வளவு நுணுக்கமாக அந்த பேச்சை எல்லாம் கவனித்து எத்தனை நுட்பத்தோடு அதன் பொருளை விளக்குகிறாய். இதன் மூலம் எனக்கு பிறகு இந்த பரந்த சாம்ராஜ்யத்தை ஆளும் தகுதியை நீ பெற்றுவிட்டாய் என்பதை எனக்கு நிரூபித்து விட்டாய். நீ சொல்வது அனைத்தையும் சரிதான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் நீ இந்த அளவிற்கு இதன் பொருளை ஆராய்வதற்கு மலர்கொடியின் பேச்சு மட்டும் காரணமல்ல, வேறு ஏதாவது நிகழ்ச்சியும் காரணமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதன் தொடர்ச்சிதான் இது என்று எனக்கு புரிகிறது. அதனால் நீ அதையும் தெளிவாக சொன்னால்தான் இதை பற்றி ஒரு தெளிவான தீர்மானத்திற்கு வர முடியும். இனி தங்களிடம் எதையும் மறைக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டேன். அதை சொல்லாவிட்டால் நமது கௌரவத்திற்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை உரிய நேரத்தில் சொல்லாமல் போன தவறை நான் செய்தவனாவேன். கிள்ளிவளவா, எதுவாக இருந்தாலும் சொல். சில நாட்களுக்கு முன் நம் மலர்கொடியின் கையில் பொன்னும் பொருளும் நிறைந்த பெட்டகத்தோடு கோட்டைக்கு வெளியே கடற்கரையில் ஓர் ஆடவனோடு நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் நின்ற நிலையே யாருக்கும் தெரியாமல் நாட்டை விட்டு சென்றுவிட வேண்டும் என காத்திருப்பது போல் தோன்றியது. என்ன சொல்கிறாய் கிள்ளிவளவா? யாரவன்? பாண்டிய நாட்டின் படைத்தலைவன் மணிமாறன். மணிமாறனா? ஆம் தந்தையே. அண்ணா? அண்ணன்தான். மணிமாறன் என் நண்பன்தான்.
நீங்கள் இருவரும் இந்த நேரத்தில் இங்கென்ன செய்கிறீர்கள்? அண்ணா, அது 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 வந்து ஆமாம், அது என்ன? இங்கே நடந்து வரும்போது கீழே விழுந்து கிடந்தது. இனி நீ என்னுடன் வரலாம் அல்லவா? இல்லை, மணிமாறனோடு தான் போக வேண்டுமா? இல்லை இல்லை, என் அண்ணன் இங்கு வந்த பிறகு இன்னொருவரோடு நான் ஏன் போக வேண்டும்? தங்களுடனேயே வந்து விடுகிறேன். வா போகலாம். என்ன மணிமாறா, நீ எங்களோடு வருகிறாயா அல்லது வந்த வழியே திரும்பிச் செல்கிறாயா? அப்படி செல்வதுதான் நல்லது. நீ வா. இது எப்படி நடக்க முடியும்? அந்த அளவிற்கு அவர்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? நிச்சயமாக தெரியுமா, அது அவர்கள்தானா? ஆம் தந்தையே, நான் பார்த்து விட்டேன் என்பதால் மலர்கொடி ஏதேதோ சொல்லி சமாளித்தாள். அவளிடம் இருந்த பதற்றமே அதெல்லாம் உண்மையில்லை என்பதை நிரூபித்து விட்டது. மணிமாறன் என்ன சொன்னான்? இப்போதெல்லாம் என்னை பார்க்கவே பயப்படுகிறான். என் சந்திப்பை தவிர்த்துக் கொள்ள முயல்கிறான். எனக்கு அவன் விஷயத்தில் என்ன செய்வதென்றே புரியவில்லை. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? உன் மனதில் நினைப்பதை மறைக்காமல் சொல். நிச்சயம் இதில் தவறு நடந்திருக்கிறது. இதற்காக மணிமாறனை தண்டிக்க முயன்றால் மலர்கொடியின் பெயரும் இதில் இடம்பெறும். அவனை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பிவிடலாமா என்றால் அதன் பிறகு அதில் உள்ள உண்மையை அறிய முடியாமலே போய்விடும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். என்ன? இனி ஒரு முறை இது போன்ற காரியத்தில் அவன் ஈடுபட்டால் இத்தனை நாட்கள் பழகிய நண்பன் என்றும் பார்க்க மாட்டேன். இங்கிருந்து அடையாளமே தெரியாதபடி வெட்டி எறிந்து புதைக்குழிக்குள் போட்டு மூடிவிடுவேன். கிள்ளிவளவா, உன் ஆவேசம் நியாயமானதுதான். ஆனால் சூழ்நிலையை தெளிவாக புரிந்து கொண்டு அதன் பிறகு எதையும் செய். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் மலர்கொடியிடம் இதை பற்றி பேசிவிடாதே. ஏன்? மலர்கொடி பெயருக்கேற்ப மலரைப் போல் மென்மையானவள். கொடியில் இருக்கும் மலர் காற்று சற்று பலமாக வீசும் பொழுது அப்படியும் இப்படியும் ஆடலாம். ஆனாலும் அது அங்கேயே நிலை பெற்று யாருக்கு அர்ப்பணிப்பதற்காக பறிக்கப்படுமோ அதுவரை காத்திருக்கும். என் மகள் மலர்கொடியும் அப்படித்தான். எந்த சூழ்நிலையில் அவளை இரு கைகளில் ஏந்தி கொண்டு வந்தேன் என்பதை ஒருபொழுதும் அவள் மறக்க மாட்டாள். நானும் உன் தாயும் போட்டி போட்டுக்கொண்டு எப்படியெல்லாம் ஊட்டி வளர்த்தோம் என்பதை அவள் மறந்துவிட மாட்டாள். அவளுடைய திருமணம் என்பது இரு பெரும் நாடுகள் சம்பந்தப்பட்டது. அதில் ஏதேனும் தவறு நடந்து தலைகுனிந்து நிற்கும் நிலை ஏற்பட்டால் எம் தந்தை உயிரோடு வாழ மாட்டார் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். உன் தங்கை மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, என் மகள் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. நீ நிம்மதியாக இரு. இந்த நிச்சயதார்த்தம் நிச்சயமாக நடக்கும். விடிந்து வெகு நேரமாகிவிட்டதே. 3ஆம் ஜாமம் வரை விழித்திருந்த நான் பிறகு எப்படி உறங்கி போனேன்? தாமரை, அவர் வந்து விட்டாரா? இல்லை அண்ணி. அவரிடமிருந்து ஏதாவது செய்தியாவது வந்ததா? இல்லை அண்ணி. அப்படியானால் என் சந்தேகம் உறுதியாகிவிட்டது. அதனால் தான் அவர் இன்னும் வரவில்லை. ஏதோ நடக்க கூடாதது நடந்து விட்டது. செண்பகம், நீ சென்று அமைச்சர் செந்தலையாரை அழைத்து வா. உத்தரவு. கடவுளே, அவருக்கு ஒன்றுமாக கூடாது. தாமரை, இரவிலிருந்து நீ இங்குதான் இருக்கிறாயா? ஆமண்ணி. தாங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு அழுததின் விளைவாக உங்களுக்கு இருமல் தொடங்கிவிட்டது. இருமலின் கடுமை தாங்காமல் நீங்கள் மிகவும் துடித்து போனீர்கள். வைத்தியரும் தமது அறையில் இல்லாததால் என்ன செய்வதென்றே புரியவில்லை. நான் வேண்டி கேட்டுக்கொண்டதால் சற்று சமாதானமாகி கட்டிலில் படுத்துக் கொண்டீர்கள். ஆனால் சில நொடிகளிலேயே அயர்ந்து உறங்கிவிட்டீர்கள்.
மகாராணியாரே, என்ன நேர்ந்தது? தாங்கள் இரவெல்லாம் உறக்கமில்லாமல் தவித்தீர்கள் என்று உங்கள் பணிப்பெண் கூறினாளே, அப்படி தாங்கள் பதற்றமடையும் அளவிற்கு எதுவும் நேரவில்லையே. தாங்கள் நேற்று இரவு அண்ணியாருக்கு அருகிலிருந்து பார்த்திருந்தால் இப்படி சொல்ல மாட்டீர்கள். நள்ளிரவு நேரத்தில் நீங்கள் யாரும் வேண்டாம், நானே சென்று என் கணவரை தேடிக் கொள்கிறேன் என்று அண்ணியார் புறப்பட்டு விட்டார். என்ன, மன்னரை தேடி மகாராணியார் புறப்பட்டு விட்டாரா? எதற்காக? அப்படியே தாங்கள் அவசியம் மன்னரை பார்க்க வேண்டும் என்றாலும் அதற்காக தாங்கள் ஏன் செல்ல வேண்டும்? நாங்கள் எல்லாம் இல்லையா? ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் சென்று மன்னர் எங்கிருக்கிறார் என அறிந்து அழைத்து வந்திருக்க மாட்டோமா? தாங்கள் அந்த அளவிற்கு பதட்டப்பட வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இருந்ததால் தானே அப்படி செய்தேன். தாங்கள் அப்படி செய்ய காரணம் என்ன? காரணம் இருக்கிறது அமைச்சரே. எனது கனவுகள் பலிக்கும் என்பதை தாங்கள் அறிவீர்கள் அல்லவா? அறிவேன். மன்னரே அதை பற்றி என்னிடம் சொல்லி இருக்கிறார். அதனால் என்ன? அமைச்சரே, நம் மனதில் இருக்கும் குழப்பத்தின் காரணமாக வழக்கமாக வரும் கனவுகள் வேறு. அவற்றுக்கு எந்த பொருளும் இல்லை, அதை நானும் அறிவேன். ஆனால் எந்த காரணமும் இல்லாமல், சம்பந்தமே இல்லாமல் திடீரென தோன்றும் கனவுகள் நடக்கப் போகும் விளைவை, வினை ஒன்றை நமக்கு உணர்த்துபவை. எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூறும் எச்சரிக்கை மணி. மகாராணியரே, தாங்கள் பதட்டமடைந்த காரணத்தை கூறாமல் வேறு ஏதோ காரணத்தை கூறுகிறீர்களே. காரணமே கனவுதான் அமைச்சரே. என்ன சொல்கிறீர்கள் மகாராணி? நேற்று நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். அந்த கனவில் ஒரு விபரீதமான காட்சி தோன்றியது. அவர், நமது மன்னர், காட்டு வழியில் ஏதோ சிந்தனையோடு தனிமையில் வந்து கொண்டிருக்க, எதிரியான சோழ நாட்டு வீரர்கள் அவர் மீது பாய்கின்றனர். கூட்டமாக வரும் ஓநாய்கள் ஒரு வேங்கை புலியையே கடித்து குதறி அதன் உடலை கிழித்து தூக்கி எறியுமாமே. அப்படி அவர்கள் முன்னும் பின்னுமாக நம் மன்னரை சூழ்ந்து கொண்டு பின்னாலில் இருந்து தாக்கி அவரை செயலிழக்கச் செய்து அவர் உடலை கண்ட துண்டமாக வெட்டி எறிகிறார்கள். வேண்டாம் மகாராணி, வேண்டாம். நீங்கள் இப்படி கதரும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை. அப்படி நடக்கவும் நடக்காது. இந்த கனவை பற்றி அச்சம் தங்களுக்கு இருந்திருந்தால் அதை பற்றி தாங்களே மன்னரிடம் சொல்லி இருக்கலாமே. அப்படி சொல்லியிருந்தால் அவர் அதை நிச்சயம் ஏற்றுக்கொண்டிருப்பாரே. இல்லை அமைச்சரே, இல்லை. நாம் நம் மன்னரிடம் எவ்வளவோ மன்றாடி கேட்டோம். சென்றே தீர வேண்டும் என்று புறப்பட்டு விட்டார். இரவு எவ்வளவு நேரமானாலும் வந்து விடுவேன் என்று சொல்லிய அவர் இப்பொழுது விடுந்தும் வரவில்லையே. எனக்கு அச்சமாக இருக்கிறது அமைச்சரே. அவருக்கு ஏதும் நேர்ந்திருக்காது மகாராணி. நீங்கள் தைரியமாக இருங்கள். நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் அதை கூறுங்கள். அவர் எங்கெங்கு செல்வார் என்பது தங்களுக்குத்தான் தெரியும். அங்கங்கே ஆட்களை அனுப்பி விசாரிக்க சொல்லுங்கள். அதற்கு முன்னால் நீங்கள் உடனடியாக மிகவும் அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. சொல்லுங்கள் மகாராணி, இப்போதே நிறைவேற்றுகிறேன். நான் கனவில் கண்ட அந்த காட்சி இந்த கானகத்தில் தான் நடந்தது. அதனால் நீங்கள் படையை அனுப்பி இந்த கானகம் எங்கும் அவரை தேடச் சொல்லுங்கள். மகாராணியாரே, தாங்கள் எதற்கும் அச்சப்படாமல் தைரியமாக இருங்கள். இனி ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவர் எங்கிருக்கிறார் என அறிந்து அவரை அழைத்து வந்து உங்கள் முன் நிறுத்துகிறேன். ஆகட்டும் அமைச்சரே. இளவரசி, மகாராணியாரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளமா. நான் சென்று நிலைமை என்ன என்பதை விரைவில் அறிந்து வருகிறேன். ஆகட்டும் அமைச்சரே. தாங்கள் திரும்பி வரும் வரை நான் அண்ணியாரின் அருகிலேயே இருக்கிறேன். வருகிறேன். அண்ணி, கவலைப்படாதீர்கள் அண்ணி. அண்ணனுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. தைரியமாக இருங்கள். வீரர்களே, நமது மாமன்னரின் பெருமையை நீங்கள் யாவரும் அறிவீர்கள். வேளியர்கள் அத்தனை பேரும் வணங்கி நிற்க மிழலை குற்றத்தில் மாமன்னராக வீற்றிருந்த அவர் இன்று எல்லாவற்றையும் இழந்து இந்த கானகத்தில் வந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல,
அவரது அன்புக்குரிய மனைவி, பாசத்திற்குரிய தங்கை என அவர்களையும் இங்கு கொண்டு வந்து தங்க செய்து வேளிர்களின் நலனுக்காக போராடிக் கொண்டிருக்கிறார். அவையெல்லாம் எங்களுக்கும் தெரிந்ததுதானே அமைச்சர் பெருமானே. உண்மைதான். வீரர்களே, இதற்கு முன் நான் உங்களுக்கு எத்தனையோ பணிகளை தந்திருக்கிறேன். ஆனால் இப்போது நான் தரப்போகும் பணி மிக மிக முக்கியமானது. அது என்ன பணி என்பதை கேட்டால் உங்களுக்கே திகைப்பாக இருக்கும். அமைச்சர் பெருமானே, தாங்கள் சொல்லப் போகும் அந்த முக்கியமான பணியை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டியது நம் வீரர்களின் கடமை. அது எனக்கு தெரியும் விருமா. இட்ட பணிகளை தட்டாமல் செய்வதில் இவர்கள் அனைவரும் கெட்டிக்காரர்கள் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் இப்போதுள்ள சூழ்நிலை என்னை அப்படி பேசும்படி செய்கிறது. அமைச்சர் பெருமானே, தாங்கள் அதை சொல்ல தயங்க வேண்டாம். அந்த முக்கியமான பணியை வெளிப்படையாக சொல்லுங்கள். அதை எப்படி சொல்வது என்று புரியாமல் தானே தவித்துக் கொண்டிருக்கிறேன். அதை சொல்வதற்கே என் நா தடுமாறுகிறது. நம் மன்னரை பற்றி மகாராணியார் கூறியதை தாங்கள் நம்புகிறீர்களா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. விருமா, இதுவரை எதிரிகள் யாராவது நடமாடுகிறார்களா என்றுதான் நாம் இந்த காட்டில் தேடியிருக்கிறோம். ஆனால் இன்று நம் மன்னரையே தேட வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அமைச்சர் பெருமானே, நீங்கள் நினைப்பது தவறு. நாமே நம் மன்னரை குறைத்து மதிப்பிடக் கூடாது. தாங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை அமைச்சர் பெருமானே. எனக்கும் தான் என்ன நடந்திருக்கிறது என்று புரியவில்லை. மகாராணியாரோ தாம் கண்ட கனவின் பாதிப்பில் இருந்து மீளவே இல்லை. மன்னரும் என்னிடம் சொல்லாமல் இப்படி சென்றதே இல்லை. அதனால் நாம் இப்போது இதை செய்வதைத் தவிர வேறு வழி இல்லை. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள் அமைச்சர் பெருமானே. இனி இந்த காட்டில் தேடுவதற்கு எந்த இடமும் மிச்சமில்லை என்று சொல்லும்படி ஒரு இடம் கூட விடாமல் காடு முழுவதும் சென்று மன்னரை தேடுங்கள். மன்னர் சம்பந்தப்பட்ட எந்த தடயம் கிடைத்தாலும் உடனே அதை என்னிடம் கொண்டு வாருங்கள். நானும் உங்களுடன் வருகிறேன். அமைச்சர் பெருமானே, நாங்கள் இத்தனை பேர் இங்கு இருக்கும்போது நீங்கள் இந்த காட்டில் கல்லிலும் முள்ளிலும் சங்கடப்பட வேண்டுமா? நாங்கள் எதற்கிருக்கிறோம்? அணு அணுவாக இந்த காட்டை அலசி ஆராய்ந்து பார்த்து விட மாட்டோமா? தாங்கள் இங்கேயே இருந்தபடி எங்களை கண்காணித்துக் கொண்டிருங்கள். வீரர்களே, புறப்படுங்கள். நீ அந்த பக்கம் செல். நீ இப்படி செல். நன்றாக தேடுங்கள். நீ அந்த பக்கம் சென்று தேடு. வீரனே, நீ இந்த பக்கம் சென்று தேடு. செல். நீ இந்த பக்கம் சென்று தேடு. ஒரு இடம் விடாதீர்கள். நன்றாக தேடுங்கள்.
தளபதியாரே, தளபதியாரே, என்ன? நம் மன்னரின் ஆடை